ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோயாளிகளுடைய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்பர் 1, ரைட்ஸ் டு இம்பார்ஷியல் ஆக்சஸ் டு கேர். அதாவது பார்ஷியாலிட்டி எதுவுமே இல்லாமல், ஏழை பணக்காரங்க, ஜாதி மத பேதம் இது எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டால் ஒரு ஹாஸ்பிட்டலை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்க முடியணும். இது ஒரு பேஷண்ட்டோட ரைட்ஸ். ரைட் நம்பர் 2, ரைட் டு ரெஸ்பெக்ட், கம்பேஷன் அண்ட் டிக்னிட்டி. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள மரியாதையோடு நடத்துறதுக்கும், அவங்கள ஒரு கண்ணியமாக நடத்துறதுக்கும், அவங்களுக்கு ஒரு கருணை காட்டுறதுக்கும் பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த 3 கண்ணியம், அதுக்கப்புறம் மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேஷண்ட் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ரைட் டு ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. பேஷண்ட் வர்றப்போ அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்களோ இதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கணும். பேஷண்ட்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வேறு யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் ரைட் டு பர்சனல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட். பேஷண்ட் உள்ளே வரும்போது அவங்கள உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நம்ம துன்புறுத்தக்கூடாது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நெக்லெக்ட் அப்படி எந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது. சில சமயம் இது சீரியஸ் இஷ்யூ வரைக்கும் எடுத்துகிட்டு போகும், ஹெல்த் இஷ்யூ உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை இந்த நெக்லிஜென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ரைட் டு நோ த ஐடென்டிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேர் கிவர். இதில் ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க, எந்த சிஸ்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அந்த சிஸ்டரோட பேர், இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அவங்கள யார் யார் என்னென்ன கேர் பண்ணுறாங்க, அவங்கள யாரெல்லாம் கேர் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோ அஃபீஷியல்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் அண்ட் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குது. அண்ட் ரைட் டு கெட் காப்பீஸ் ஆஃப் பெர்மிசிபிள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லை, பட் பெர்மிசிபிள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறப்போ சிலப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட அட்மிஷன் ஆகிட்டு அட்ரிகோஸ் டிஸ்சார்ஜில் போகலாம், இல்லை அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வெளில டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம், இல்லை நார்மல் டிஸ்சார்ஜே ஆகலாம். அவங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டு வாங்குறது அவங்களுக்கு ரைட்ஸு. ப்ளஸ் அவங்க லேப் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன வேணும் ஒரு காப்பி கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கலாம். ஒரு ரீஇம்பர்சபிள் ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, ஆஸ் வெல் அஸ் அது பேஷண்ட்டோட உரிமை. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆன் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், காம்ப்ளிகேஷன், எக்ஸ்பென்சஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைலிங். இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் அவங்க டயக்னோசிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. அதை சொல்லாமலே நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம அவங்களுக்கு என்ன ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், எல்லா ட்ரீட்மெண்ட்டோட பாசிபிள் காம்ப்ளிகேஷன் என்னென்ன, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பாசிபிள் காம்ப்ளிகேஷன் ஆகலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்பென்சஸ், அவங்க வரும்போதே எஸ்டிமேஷன், பில் ரஃப் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை நாள் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் செலவு ஆகலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே ஒரு எஸ்டிமேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த எஸ்டிமேட் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் ஃபைலிங், அவங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட அந்த பிரச்சனையை அவங்க எஸ்கலேட் பண்ணணும், யார்கிட்ட அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்கு சஜஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம் செகண்டரி. பட் ஸ்டில் உள்ளே இருக்கும்போது நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை இவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் டு நோ அபவுட் த சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மெடிகேஷன், நியூட்ரிஷன், இம்யூனைசேஷன் அண்ட் ப்ரிவென்டிங் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன். ஸோ அவங்களுக்கு உள்ள அட்மிஷனில் இருக்கும்போது என்னென்ன மெடிசன் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சேஃபாக யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவு தரமானதாக இருக்கா, அவங்க எடுத்துக்கிற இம்யூனைசேஷன் வேக்சின் இது எல்லாமே சேஃபாக இருக்குதா, ஹாஸ்பிட்டல்லேருந்து உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா, இது ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ரைட் டு சீக் அடிஷ்னல் ஒப்பீனியன் ரிகார்டிங் கிளினிக்கல் கேர் அட் ஹிஸ் ஓன் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இதில் இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இல்லை முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அடிஷ்னலாக அவங்க அந்த ஒப்பீனியன் டு ஹேவ் அ செகண்ட் ரைட்ஸ் டு ஹேவ் அ செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு ஒப்பீனியன் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங்,
A right to information on alternative individual for giving consent if patient is incapable of making a decision. பேஷண்ட் வந்து உள்ளே வரும்போது கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, இல்லை இவங்களால செல்ஃப் டெசிஷன் எடுக்க முடியாது, பேஷண்ட் ஒரு செமி கான்ஷியஸில் இருக்கலாம், அதாவது சுயநினைவு இல்லாமல் இருக்கலாம். இந்த பேஷண்ட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் கன்சென்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இன்னொருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கும் பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஷண்ட்டோட ரைட்ஸ். ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, நம்மக்கிட்ட அட்மிஷன் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.